அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல்ல வைபவ் சூரியவன்சி 175 ரன்னு ஒத்த ஆளா 15 4 15 6 ஸ்ட்ரைக் ரேட்டு 218. நான் எடி பேய் எடி விட்டு ஓட அடிக்கிறான் இங்கிலாந்து பவுலர்ஸை. இந்தியா ஆல்ரெடி 411 அடிச்சு போட்டாங்க. அண்டர் 19 வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு போட்டாங்க. 14 வயசில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்பட்றா டியூஷனை கட்டடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கக்கூஸில் போய் உட்காந்து கதவை சாத்திட்டேன். வயிறு வலிக்குது, வரவே முடியாது, ஃபுல் டிசென்ட்ரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கட்டையை கொடுத்து வீட்லேயே இருந்துட்டேன். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போய் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனலில் நின்றுட்டு 15 4 15 6 அடிக்கிறான். 175 ரன்னு. பையனுக்கு பயமே கிடையாது. அண்டர் 19 பிளேயர்ஸை பிடிச்சி தான் புழக்கிறான்னு பார்த்தா ஆல்ரெடி 2025 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு விளையாண்டு ஐபிஎல்லையும் பல பேர்த்த பிடிச்சி பொழந்துட்டான். இதில் ஒரு மேட்ச்சில் 100 அடிச்சு போட்டான் பாஸு. உலகத்திலேயே இந்த மாதிரி ஹைப் இருந்தவங்க ஒரு சில பேர் தான். ஒரு காலத்தில் அண்ணன் சச்சின், ரமேஷ் டெண்டுல்கர் இப்படி தான் இருந்தாப்புல. ஹைப்புக்கு மேலே பல 100 மடங்கு பர்ஃபார்ம் பண்ணாப்புல அப்படின்னாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாப்புல, பார்த்திவ் பட்டேல்னு சொல்லிட்டு. என்னென்னமோ வித்தைகள் காட்ட போகிறாப்புல அப்படின்னு நினச்சோம். இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காப்புல, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் ஒரு 16 வயசில் பார்த்திவ் பட்டேலுக்கு இருந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிட்டாப்புல. அதே மாதிரி ஹைப்பு தான் இப்போ சூரியவன்சி கிட்டே இருக்குது. இந்தியா மட்டும் நம்ம பையனை கரெக்டாக மேனேஜ் பண்ணானுங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் கூட்டு போய் அபிஷேக் சர்மாவுக்கு பார்ட்னராக விட்டு பார்க்குற எல்லா பவுலர்ஸையும் பிடிச்சி பொழந்து வீசலாம். ஹோப்ஃபுல்லி இந்த ஹைப்பு அப்படியே தொடரட்டும், பையன் நேராக வரட்டும், இந்தியாவுக்காக பல்வேறு சம்பவங்களை பண்ணட்டும். இவன் சாதாரண டேலண்ட் கிடையாது. இவன் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்.